ஹலோ. இன்னைக்கு வந்து கார்த்திகை தீப நைவேத்தியத்தில் வந்து இப்போ இந்த 2 பொரி உருண்டையும் பண்ணி காட்டலான் இருக்கேன். அவல் பொரி, நெல் பொரி. இந்த அவல் பொரி வந்து 30 ரூபா பேக்கெட்டுன்னா, அதே மாதிரி இந்த நெல் பொரி வந்து 20 ரூபா பேக்கெட்டுன்னு வாங்கினேன். இதை நான் மெஷர் பண்ணாக்க இதால 4 கப்பு, இதுவும் நெல் பொரியும் 4 கப்பு இருந்தது. இப்போ இந்த அவல் பொரியில வந்து மண்ணு கொஞ்சம் அப்படியே வறுக்கிறாரோ இல்லையோ, அதனால கொஞ்சம் மண்ணு இருக்கும், மணல் லேசா அப்படியே இருக்கும். நம்ம ஒண்ணு புடைக்கணும் அப்படின்னா அரிசி சலிக்கிறோம் பாருங்க, அந்த சல்லடையில வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த நெல் பொரியில நிறைய நெல் இருக்கும், நெல்லோட கொஞ்சம் வச்சிருப்பான். நம்ம அதை உட்காந்துட்டு அதெல்லாம் பொறுக்கி அதை வெளில எடுக்கணும், அந்த உமியெல்லாம் வெளியில எடுத்துடணும். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டும் இந்த 250 ml கப்பால 4 கப்பு கரெக்டா இருக்கு ஒன்னும். இப்போ இதுக்கு வெல்லம் எப்படி மெஷர் பண்ணிக்கணும்னா, நான் 4க்கு 1 போடுவேன், கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. அது வந்து நம்ம வாங்கும்போது தயவுசெய்து பாகு வெல்லம் கேட்டு வாங்கிக்கோங்க. அப்பதான் உருட்டினா உருண்டை நன்னா வரும். சில காலத்துல உருட்ட மாட்டா, அப்படியே பாகுல சேர்த்து எடுத்து வச்சிருவா. சில காலத்துல உருட்டுவா. அது அவ வழக்க பிரகாரம் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, சுக்கு மிக்சிலேயே உடச்சி போட்டெல்லாம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வேர்களில், வறுத்த வேர்களில் கொஞ்சம், அப்புறம் இந்த மாதிரி பல்லா நறுக்கி வச்சுட்டு அதில் போட்டால் நம்ம அந்த பொரி உருண்டையோடு சாப்பிடும்போது கொஞ்சம் கிரன்ச்சியாக நல்லா இருக்கும். அப்புறம் நெய், கொஞ்சம் ஜலம், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நான் முதல்ல இந்த சம்டைம்ஸ் இந்த பொரியெல்லாம் வந்து கொஞ்சம் நமுத்தா மாதிரி இருக்கும் இல்லையா, பொதுவாக ஒரு 2 நிமிஷம் அதை வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் இந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு கையில் தொட்டா கொஞ்சம் சூடாகும் பாருங்க. இது கொஞ்சம் ஆக்சுவலாக நல்லா இருக்கு, நான் நல்லா பிளாஸ்டிக் கவர்லேயே போட்டு வச்சதால நல்லா இதுவாக தான் இருக்குது, கிரன்ச்சியாக தான் இருக்குது. கொஞ்சம் இருந்தாலும் நான் ஒரு வறுத்து எடுத்து வச்சுக்கலான்னு பார்க்குறேன். 2 பொரியுமே அப்படிதான், நெல் பொரி அவல் பொரி ரெண்டுத்தையுமே வறுத்து தான் எடுத்துக்கணும். பொதுவாக இந்த அவல் பொரி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து அப்படியே வெறுமனை பண்ணக்கூடாது, சில காரியங்களுக்கு தானே பண்ணுவா இல்லையா. அதனால அதில் சொட்டு நான் அந்த நெல் பொரியை போட்டுக்கிறேன், ஒரு கைப்பொடி. அதான் சாஸ்திரம், அதை போட்டு தான் பண்ணணும். போதும், சுட்டு இதை எடுத்துடுறேன். அடுத்து இதை அறுத்து எடுத்துடணும். இது கொஞ்சம் நமுத்தா மாதிரி தான் இருக்கும், சும்மா பரட்டிப்போம். போதும், சுட்டு இதை எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் பல்லா நெருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டு நெய்யை விட்டு நல்லா செவப்பாக வறுத்து வச்சுடலாம். இப்போ பார்த்தீங்களா, இதை நல்லா செவப்பாக வறுத்தாச்சுலாம். இதை ரெண்டுத்துக்கும் தான் நான் இது பண்ண போகிறேன், 2 பொரி உருண்டைக்கும் இதை இது பண்ணி போடுறேன். பாருங்க, 4க்கு 1 மெஷர் கரெக்டாக இருக்கும் அது போட்டிங்கன்னா. அப்புறம் சும்மா தொட்டு ஜலம் அது முழுகிற அளவுக்கு விட்டா போதும். தக்காளி பாகு வந்திருக்கு. அடுத்து முத்தின பாகு தான் இதுக்கு, இந்த டொங்கு பதம்னு இல்லையா, அந்த மாதிரி வரணும். அதுக்குள்ளேயே பாருங்க, இதில் 4 வேர்களில் போட்டுக்கிறேன், ரொம்ப போட்டால் உதிரும். அப்புறம் இந்த பாகுலேயே வந்து அந்த இதை போட்டுக்கலாம், அப்போ தான் சேர்ந்தா மாதிரி இருக்கும், ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும். இதே நான் அந்த பாகை நான் வடிகட்டலை, இது வந்து இந்த ஆர்கானிக் வெல்லம், அதனால நான் வடிகட்டலை. நல்லா எடுக்க வந்து இந்த கீழே போட்டால் சவுண்டு கேட்கணும், அவ்வளோதான். நீ பரவாயில்ல விட்டு பாருங்க. நெய்யை கையில் தடவிட்டு ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு பருப்பு தேங்காய் மாதிரி பிள்ளையார் இது பிடிச்சி தான் வைக்கணும். ஏன்னா இது ஆற்று பொண்களுக்கு சீராக கொடுக்கும்போது, கார்த்திகை சீர் கொடுப்போம் இல்லையா வருஷம், அப்போ இது ஒன்று கண்டிப்பாக கொடுக்கணும்.
கொடுத்து கொஞ்சம் நெத்திக்கிடணும், வெறுமனே இடக்கூடாது, நெத்திக்கிடணும். குங்குமத்தை இட்டுட்டா ஆச்சு. மற்ற உருண்டெல்லாம் அடுத்து பிடிச்சிக்கலாம். வருஷம் எங்கள் அண்ணா இந்த மாதிரி ஒரு இதை விட இன்னும் கூட பெருசாக இருக்கும் பாவம், ஒரு பருப்பு தேங்காய் பிடிச்சி கொண்டு வந்து கொடுப்பான் எங்கள் அண்ணா. இந்த பாருங்க எல்லாம் ஈஸியாக பிடிக்க வருது நன்னா. இப்போ இது ஒட்டின்னு இருக்கோம் இல்லையோ, அதை என்ன பண்ணணும்னா சூடு காமிச்சோம்னு வச்சுக்கோங்க, அது வந்துடும், அதை கழண்டு வந்துடும் இதுலேருந்து. அப்போ அதை மறுபடியும் பிடிக்க வேண்டியது தான். இதை அதை எடுத்துன்னு வரேன் பாருங்க. இதை பாருங்க, இது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்படி பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் வந்துடும். அவ்வளோதான், அப்படியே பிடிச்சி வைக்க வேண்டியது எல்லாம். சில சமயம் இப்போ நம்ம பிடிச்சி வச்சா கூட அலண்டா மாதிரி ஆகிடும். இதுவும் அலண்டு போகலை. யூஸ்வலாக சம்டைம்ஸ் வந்து அலண்டு போகும். அப்போ மறுபடியும் அதை ப்ரெஸ் பண்ணி இப்படி பிடிச்சோம்னா நன்னா வந்துடும். இதே ஜம்முன்னு இதே வந்துடுத்து, நல்லா கெட்டியமாக வந்துருக்கு எல்லாமே. அவ்வளோதான். இதை பற்றியெல்லாம் எல்லாம் பிடிச்சாச்சு. நன்னா அது உருண்டையாக வந்திருக்கு பாருங்க. இது எப்பயுமே சாஸ்திரம், இந்த பருப்பு தேங்காய் மாதிரி பிடிக்கணும் பிள்ளையார. இப்படி பிடிச்சிட்டு கொஞ்சம் நெத்தி கேட்கணும். இது வந்து பொதுவாக பெண்களுக்கு வந்து கார்த்திகை சீர் கொடுப்போம் இல்லையா, நானும் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். எனக்கும் எங்கள் அண்ணா வருஷம் பண்ணிட்டு வந்து கொடுப்பான். அவல் பொறிக்கு 4க்கு 1 அதே மாதிரி வெல்லம், அது முழுகிற அளவுக்கு ஜலம். இப்போ அதே மாதிரியே இதுவும் முத்தின பாகா வரணும். இது கரைஞ்சி பாக ஆகிறதுக்குள்ள இப்போ நான் இதில் இந்த அவல் பொரியை போட்டுக்கிறேன். 4 மெஷர்மெண்ட்டு எதில் ஒன்றா அளந்துக்கோங்க. 4க்கு 1 வெல்லம் கணக்கு, அவ்வளோதான் ரெண்டுத்துக்குமே. இப்போது தேங்காய் வதக்கியிருக்கோம் இல்லையா நெய்யில், 4 வேர்கடலை மட்டா போட்டுருப்போம். ஏன்னா உதுந்துரும் பிடிக்கும்போது கீழே, அதான் பிரச்சனை. அதில் சிலர் பொட்டுக்கடலை கூட போடுவா, நான் போடல. இந்த பாகை நான் வந்து வடிகட்டலை, ஏன்னா ஆர்கானிக் வெல்லம், ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பாகலையே நான் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கிறேன், வாசனையாக இருக்கும். இது பாகை பாப்பா எப்படி இருக்கு, ஒரு நிமிஷம் இருந்தால் பார்த்து பாருங்க. நன்னா உருட்ட இப்படி நன்னா வரணும். அந்த முத்தின பாகா கலரே மாறுறது பாருங்க, அந்த பாகோட கலரே. இது பாருங்க நன்னா எடுக்க வந்து இப்படி கீழே போட்டால் சவுண்டு கேட்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த பாகுலேயே நான் வந்து சுக்கு பொடி, ஏலக்காய் ரெண்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு. ஸ்டவ் அணைச்சிட்டு இதை நல்லா கலந்துட்டு இதோட வந்துட்டுதான். இது பரவாயில்ல விட்டுக்கணும். நல்லா கலந்துப்போம் சேர்ந்த மாதிரி. பாருங்க நெய்யை கையில் தடவிட்டு இதுலேயும் அப்படி தான் ஒரு பிள்ளையாரை பிடிச்சிப்போம். ஃபஸ்ட்டு பருப்பு தேங்காய் சின்னதாக ஒன்று பிடிச்சி, இப்போ கௌரி கல்யாணம் போடுவோம் எல்லாருமே, இதெல்லாம் பிடிக்கும்போது பருப்பு தேங்காய் பிடிச்சாலே கௌரி கல்யாணம் தான். அடுத்து கல்யாணம் வரணும் அப்படின்ட்டு எல்லாருமே பாடுவா.
இதை பாருங்க, எல்லாம் ஈஸியாக பிடிக்க வருது. நல்ல பாகு வெல்லம். எந்த சைஸ் வேணுமோ பிடிச்சிக்க வேண்டியது தான். பெருசாக வேணா பெருசாக, சின்னதாக இல்லை மீடியமாகவும், எப்படி வேணுமோ அப்படி பிடிச்சிப்போம். இதுவும் அந்த மாதிரி சம்டைம்ஸ் அலண்டு போச்சுன்னா மறுபடியும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரெஸ் ஆகிடும். கொஞ்சம் சூட்டோட தான் பிடிக்கணும், லைட் சூடு. அதான் நெய்யை தொட்டுக்கோங்க, இல்லாட்டா அரிசி மாவு 2 தொட்டுண்டு பிடிக்கலாம். எனக்கு அவ்வளோ சூடு தெரியல. பட் யங்ஸ்டர்ஸ்லாம், பிகினர்ஸ்லாம் அந்த மாதிரி கையில் ஏதாவது தடை பண்ண வேண்டியது தான், இல்லைன்னா பழுத்துரும் கை. எடுத்து இப்போ பாருங்கள், இந்த ஒட்டின்னு இருக்கு இல்லையா, இது கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். லைட்டாக சூடு பார்த்தீங்கன்னா அப்படியே பேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதை பிடிச்சிடலாம். அப்படி பிடிக்க முடியலன்னா அது உதிரியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் இது சூடு காய்ச்சின்னு வரேன். கொஞ்சம் ஏன்னா தானாக வந்துடும், அது ஒட்டவே அடி பிடிக்கும். கொஞ்சம் பார்த்து தான் பண்ணிக்கணும். இந்த பருப்பு தேங்காய்க்கு அப்படியே குங்குமத்தை கொஞ்சம் எடுத்துக்குவோம். இதான் சாஸ்திரம். இப்போ பாருங்க, நான் எல்லாம் 2 உருண்டையும் பண்ணியாச்சு. இது ஒன்றுமே அலண்டு போல், அப்படியே ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடுத்து. நல்ல வெல்லம் போல் இருக்குது, நல்லா வந்துடுத்து. கொஞ்சம் இதுதான் மீதி ஒட்டலை. அந்த வேர்க்கடலெல்லாம் 4 எண்ணம் அப்படியே நின்று கொடுத்தோம். அதை அப்படியே வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. இந்த பொரி உருண்டை ஒரு 10-15 நிமிஷம் ஆறட்டும். நல்லா ஒரு 1/2 hour கூட விட்டுருங்கோ. அப்படியே ஃபேன் காத்துக்கிட்ட வச்சுருங்கோ. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. சூட்டோட உடனே எல்லாம் எடுத்து வைக்காதுங்க, ஏன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், வேற ஒன்றும். எல்லாரும் இதே மாதிரி இந்த பொரி உருண்டையை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி கார்த்திகை தீபம். தேங்க்யூ.